ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அநேக நாட்களாக நான் வேலை தேடிவிட்டேன், எனக்கு எந்த வேலையும் கிடைக்கவில்லை, சோர்ந்து போய்விட்டேன், அநேக இன்டர்வியூவில் அட்டன் பண்ணிவிட்டேன், அநேக கம்பெனிகளுக்கு ஏறி இறங்கி விட்டேன், என் அலைச்சல்களை எல்லாம் கர்த்தர் பார்க்கிறாரே என்று சொல்லி அநேக நாட்களாக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களே. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி கடந்து வருகிறது. எரேமியாவோட புஸ்தகம் 29வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை கர்த்தர் உங்கள் பேரில் கொடுக்கும்படியாக இருக்கிறார். அது தீமைக்கு ஏதுவாக அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் நிறைந்த எங்கள் கர்த்தாவே, யோவான் 14வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, என் நாமத்திலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். இயேசு என்ற அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் அறியாததும் எங்களுக்கு எட்டாவதுமான பெரிய காரியங்களை எங்களுக்கு அறிவிக்கிறவர் ஆண்டவரே. ஆண்டவரே, இன்டர்வியூ அட்டன் பண்ணி கொண்டிருக்கிற, வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தொடுவீராக ஆண்டவரே. அப்பா, வெளிநாடு விசாவுக்கு ட்ரை பண்ற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, வேலையில உம்முடைய கரம் கூட இருக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். எல்லா இன்டர்வியூகளையும் பாஸ் செய்து கர்த்தர் வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்தி கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பெரிய காரியங்களை கர்த்தர் செஞ்சிட்டீங்கன்னு விசுவாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.